ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான, அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியான, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பொருட்கள் தேவையே படாது. ஏன்னா இது உருளைக்கிழங்கு மற்றும் கேரட் மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்கு. இந்த ஸ்நாக் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஸ்நாக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஆக்சுவலாக வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஓரளவு மீடியம் சைஸு கேரட்டையும் வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேக வைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கேரட்டை நல்லா துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது, அதனால் நான் அப்படி எடுத்திருக்கேன். பிறகு இந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கும் ஓரளவு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களுக்கு பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால ஒரு டம்ளரை வச்சு நான் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன். நான் உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கேரட்டை ஒன்றும் பாதியமாக தான் நான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அப்போ தான் சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கேரட் வாயில் பட்டதுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணின பிறகு ஒரு 1/4 கப்புக்கு கொத்தமல்லி தழையோ இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பிறகு ஒரு பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு ஒரு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் உங்களுக்கு கொடுக்கும். இது எல்லாமே சேர்த்த பிறகு நாம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பினஸையும் இது எல்லாமே நம்ம இந்த மாவெல்லாம் கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்த பிறகு நாம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் தான் இது குக் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு டோ மாதிரி வரும், நமக்கு நல்ல திக்கான டோ மாதிரி வரும். அந்த மாதிரி வர்ற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நீங்கள் கையிலே ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒன்று எடுத்து பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெரிய உருண்டையை எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் நல்லா இந்த மாதிரி நல்லா வச்சு திரட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே உருட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளமாக வருது பார்த்தீங்களா. ஸோ ஓரளவு ஒரு 2 இன்ச்சு சைஸுக்கு விட்டு நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்த பிறகு டக்குன்னு கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மற்ற எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் நான் கிடுகிடுன்னு பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் முடித்த பிறகு உங்களுக்கு உடனே ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் உடனே ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை சூடு பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம இதை கொஞ்சம் ஒரு 5லேருந்து 6 மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ இது மீடியம் சூட்லேயே நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ எல்லா சைடும் நீங்கள் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டு ஓரளவு ரெட்டிஷ் கலர் மாதிரி ஆன உடனே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடுறோம்.
இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுட சுட கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஸ்நாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் பெப்பர் பவுடர், சாட் மசாலா அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கூட நீங்கள் இதில் போட்டு பண்ணலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து சில்லி சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.